ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பூரி மசால் செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது, குழம்பு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் போடணும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் நல்லா வதக்கணும். இதை இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே பச்சை மிளகா போட்டு 2 பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு எத்தாப்புல பச்சை மிளகா போட்டுறணும். வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதுக்கு போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அப்போ கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கரலாம். மஞ்சப்பொடி இதெல்லாம் நல்லா வந்தோடனே உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும். கடலை மாவு ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டிட்டு அந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ எப்படி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கிக்கிறணும். அந்த குருமா ஸ்பூன் எடுத்து கலக்கிக்கிறணும். அந்த குருமா கெட்டி பதத்துக்காக கடலை மாவு ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டிட்டு அந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ எப்படி